பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, கூலிக்காரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, உழைக்கணும். Because money is always ultimate. இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸில் ரெசிஸ்டண்ட் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் சைக்காலஜி மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் 2 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து வேலிடான ஒரு டைப்ஸ் ஒன்று, அதேமாதிரி நாட் வேலிடான டைப்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கேண்டில் வச்சு, அதாவது இந்த சைக்காலஜி மெத்தட் வச்சு எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த சைக்காலஜி மெத்தட் வந்து பார்த்திங்கனாக்கா டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு வேலிடான சைக்காலஜி மெத்தடு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அப் ட்ரெண்டில் போய்ட்டு ஸோ இந்த செட்டப் வச்சு வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இந்த செட்டப் வச்சு நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கக்கூடாது. ஓகேவா? டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் நமக்கு வேலிடான ஒரு பேட்டர்ன் இந்த சைக்காலஜி மெத்தட். ஓகேவா? இது பேட்டர்னும் சொல்லலாம், ப்ளஸ் சைக்காலஜி மெத்தடும் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட் வந்து டீப்பாக பார்த்தீங்கன்னாக்கா டவுனில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்த மார்க்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் கலர் சேஞ்சஸனார் வந்து ஃபார்ம் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபார்ம் வந்து பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து விழணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லர் கேண்டில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னாக்கா வந்து விழணும் ரிஜெக்ஷனோட. ஓகேவா? ஸோ இங்கே வந்து விழுந்திருக்கு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க்கெட்டு நல்லா நோட்டை வந்து விடணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு செல்லர் கேண்டிலோடைய விக்கை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கன்ஃபர்மேஷன் செகண்ட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வந்து போயிருக்கணும். ஓகேவா? ஸோ போன கேண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கீழேயுமே பார்த்திங்கனாக்கா நியூ லோ வந்து கம்பல்சரி வந்து ஃபார்ம் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்ச உடனே தாராளமாக நீங்கள் இந்த 3வது கேண்டிலில் வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஷோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா வின்னிங் வந்து கொடுக்கும். ஓகேவா? இந்த செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கூட 3வது கேண்டில் என்ட்ரி எடுக்க போகிறோம் இல்லையா, இந்த 3வது கேண்டில் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செட்டப் வந்து பாருங்கள். இந்த செட்டப் வந்து ஒரு நாட் வேலிட் செட்டப். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து டவுன்லே வந்துகிட்டே இருந்தாலும் கூட ஸோ இந்த செட்டப் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட் கலர் சேஞ்சஸ்னார் வந்து ஃபார்ம் வந்து பண்ணும். ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் கேண்டில் வந்து விழும். ஓகேவா? செகண்ட் கேண்டில் விழுந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாலுமே இது வந்து ஒரு நாட் வேலிட் மெத்தடு. ஏன் நாட் வேலிட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் கேண்டிலோடைய விக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஃபார்ம் பண்ணல, அதாவது நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணல. இங்கே இந்த செட்டப்பில் வந்து பாருங்கள் நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதுவே இந்த செட்டப்பில் வந்து பாருங்கள் நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணல. ஓகேவா? நியூ லோ வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த செட்டப் வந்து நமக்கு ஒரு நாட் வேலிட் செட்டப். ஓகேவா? இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் வேலிட் அண்ட் வேலிட் செட்டப்புன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? சின்ன ஒரு விக்கு தான். ஓகேவா? இந்த விக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து லாஸ் வந்து கொடுக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மைன்யூட்டாக பார்த்திங்கனாக்கா பார்த்து நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும். ஓகேவா? இங்கே வந்து இந்த 2வது கேண்டிலில் சின்ன ஒரு விக்கு மட்டும்தான் இந்த ஏரியாவில் வந்து வைக்கல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 3வது கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செல்லர் கேண்டில் வராமல் உங்களுக்கு வந்து பையர் கேண்டிலாக போயிட்டு முடியும். ஸோ எப்படின்னாக்கா இப்போ மார்க்கெட் வந்து டவுன்லேயே வந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க. ஓகேவா? டவுன்லேயே வந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடைக்கிது. ஓகேவா? செட்டப் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ டவுன் தான், இந்த மாதிரி செல்லர் என்ட்ரி தான் போடுவீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீனாக போயிட்டு முடியும். ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாட் வேலிட் டைப்பை வச்சு நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி டைப் கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் வந்து என்ட்ரியே எடுக்காதீங்க. ப்ராப்பரான செட்டப் எது நமக்கு இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ப்ராப்பரான செட்டப். ஓகேவா? இந்த செட்டப் வந்து கிடச்சிச்சுனாக்கா இந்த 3வது கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரி போடுறத அவாய்டு வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா வேலிடான ஒரு செட்டப். இந்த செட்டப் கிடச்ச உடனே தான் நம்ம வந்து 3வது கேண்டிலில் என்ட்ரி வந்து போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சுனாக்கா ஸோ அதை வந்து ஸ்கிப் வந்து பண்ணிக்கோங்க, என்ட்ரி வந்து போடாதீங்க. ஓகேவா? நமக்கு வந்து பையராக போய்ட்டு முடிஞ்சிடும். ஓகே, இந்த இமேஜஸ் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், மார்க்கெட் வந்து டீப்பாக பார்த்தீங்கன்னாக்கா டவுனில் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு டவுனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலிடான பேட்டர்ன் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து டவுனில் வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ வந்த மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன கன்ஃபர்மேஷன் இப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நமக்கு வந்து
இந்த கேண்டிலோடைய செட்டப்பை மட்டும் பாருங்கள் ஓகேவா. ஃபஸ்ட்டு நமக்கு ரெசிஸ்டண்ட் கலர் சேஞ்சஸ்னார் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு ஓகேவா. ஃபார்ம் பண்ண கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய விக்கை வந்து ஓகேவா. ஸோ இந்த விக்கை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து நமக்கு ரீச் வந்து ஆயிருக்கு ஓகேவா. இந்த கேண்டில் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடச்சிருச்சா. அண்ட் கீழவும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நியூ லோவுமே பார்த்திங்கனாக்கா இந்த கேண்டில் வந்து வச்சிருச்சு ஓகேவா. ஸோ நமக்கு ப்ராப்பரான செட்டப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த மூணாவது கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரி வந்து போடணும் ஓகேவா. ஸோ இந்த மூணாவது கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லர் என்ட்ரி வந்து போடலான்னு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த செல்லர் கேண்டில் போடுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் ஓகேவா, இந்த மூணாவது கேண்டில் என்ட்ரி போடுறதுக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்க்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இது ஓகேவா. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வந்து போடக்கூடாது ஓகேவா. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பையராக போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது, செல்லராக போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது ஓகேவா. மார்க்கெட் வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் ஓகேவா. ஸோ ஏன்னா இது வந்து 50-50 சான்ஸாக வந்து ஆகிடும். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக நமக்கு ஒரு சப்போர்ட் கலர் சேஞ்சஸ்னார் இருக்கிறதால ஓகேவா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்க்கணும் ஓகேவா. ஸோ இந்த மூணாவது கேண்டில் என்ட்ரிக்கு நேராக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்க்கணும். ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் எப்படின்னாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கேண்டில் வந்து வெயிட் ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்து 3 பையர் கேண்டில் தொடர்ந்து வந்து ஓகேவா. இந்த மூணாவது கேண்டில் என்ட்ரி போட போகிறோம் இல்லையா. ஸோ அந்த லெவலுக்கு நேராக வந்து ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து நமக்கு வந்து வச்சிருக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தா இந்த ஏரியாவில் நமக்கு பையர் தான் வந்து வருமே ஓகேவா. ஸோ இது வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 2 கன்ஃபர்மேஷன் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் கலர் சேஞ்சஸ்னார் இருக்கக்கூடாது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ்னார் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் தேர்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சார்ட்டோடைய சைடில் நமக்கு வந்து ரவுண்ட் நம்பர் இருக்கவே கூடாது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சார்ட்டோடைய சைடில் நமக்கு டபுள் ரவுண்ட் நம்பர் வந்து இருக்கவே கூடாது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டபுள் ரவுண்ட் நம்பர் இருந்தாலுமே ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பையர் போகிறதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்குது ஓகேவா. ஆனால் இங்கே பையர் போடலாமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இங்கே தான் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது ஒன்று 4வது கன்ஃபர்மேஷன் ட்ரெண்டு ஓகேவா. ஏன்னா ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது, டவுனில் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகேவா டவுனில் இருக்கிற மார்க்கெட்டில் எப்போயுமே நம்ம வந்து அப் ட்ரேடு அதாவது கால் ஆப்ஷன் வந்து போடவே கூடாது, பையர் ஆப்ஷன் வந்து போடக்கூடாது ஓகேவா. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த கன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்க்குறோம் ஓகே. ஸோ ட்ரெண்டு 4வது கன்ஃபர்மேஷன் வந்து கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணாவது கேண்டிலில் வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் வந்து ஆகக்கூடாது ஓகேவா. ஸோ இந்த கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேவா. இந்த ஏரியாவில் க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்ச உடனே கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகக்கூடாது ஓகேவா. அப்படி ஓப்பன் ஆகினாலுமே இந்த ஏரியாவில் பையர் வரத்துக்கு நிறையவே பாசிபிள் வந்து இருக்குது ஓகேவா. இந்த மாதிரி கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆகக்கூடாது ஓகேவா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 5 கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் 6வது கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரி ப்ரெஷர் கேண்டில் கிடைச்சாலுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு 4 பையர் கேண்டில் ஓகேவா. அது டவுன் ட்ரெண்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸோ இந்த கேண்டிலும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஓகேவா. இந்த கேண்டிலுமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி 4 பையர் கேண்டில் வந்தாலுமே ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணாவது கேண்டிலில் என்ட்ரி போகிறத ஸ்டாப் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா இங்கேயுமே பையர் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஓகேவா.
அப்போனா இந்த 6 கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணுமா ப்ரோன்னு கேட்டிங்கனாக்கா எஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து மார்க்கெட்டில் 99% இந்த என்ட்ரி வந்து நமக்கு பக்காவாக ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஓகேவா? பட் நீங்கள் சொன்ன இந்த 6 கன்ஃபர்மேஷனில் ஒன்று ஏதாச்சும் இல்லை 2 ஏதாச்சும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே இங்கே பையர் வந்து போடலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கனாக்கா இங்கே தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவுனில் இருக்குது. ஓகேவா? டவுனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையர் என்ட்ரி எப்போவுமே வந்து போடவே கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பையர் போட்டிங்கன்னு வைங்க. ஓகேவா? நம்ம வந்து 6 கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ அந்த 6 கன்ஃபர்மேஷனில் நமக்கு வந்து ஒரு 3 தான் ப்ராப்பராக வந்து கிடச்சிருக்கு, 3 கிடைக்கலனாக்கா இந்த இடத்துல நம்ம பை போடலாமே சொல்லிட்டு நீங்கள் பை போட்டிங்கனாக்கா இந்த இடத்துல செல்லராக கூட போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேவா? இந்த ஏரியா வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 50-50 சான்ஸாக போயிட்டு முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கு தான் நான் வந்து ஸோ இந்த 6 கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேர் வேல்யூ கேப் மெத்தட் இருக்கக்கூடாது. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ஒரு 4 கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடாது. ஓகேவா? 4, 5, 6, 7 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 7 பையர் கேண்டில் கூட போகும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டு. ஓகேவா? ட்ரெண்டு வந்து முக்கியமாக பார்க்கணும். ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் நம்பர். அண்ட் ஃபோர்த் ஒன் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப் டவுனில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகவே கூடாது. ஓகேவா? ஆனால் கேப் அப்பு வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு கேப் அப்பு வேணால் ஓப்பன் ஆகலாம். கேப் அப்பு ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து டவுன் தான் வருமே. ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தாராளமாக இந்த கேண்டிலில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த செட்டப். இப்போது நான் எடுத்த ட்ரேடில் வந்து சில ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன், உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக வந்து புரியும். ஓகே, இந்த சார்ட்டில் வந்து பாருங்கள் மைனர் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஹோல் ஏரியாவுமே ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ட்ரெண்டு. ஸோ ட்ரெண்டு வந்து பார்த்திங்கனாக்கா டவுனில் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா சப்போர்ட் கலர் சேஞ்சஸ் இந்த ஏரியாவில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா கிடையாது. அண்ட் தேர்டு கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? ஸோ ஃபேர் வேல்யூ கேப் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள் 3 கேண்டில் வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து வந்திருக்கு. பட் என்ன தான் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருந்தாலுமே இந்த என்ட்ரி கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கீழே தான் இருக்குது இந்த ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்ட்ரி வந்து போட்டிருப்பேன். மொத்தம் 3 கன்ஃபர்மேஷன் கிளியர். ஸோ ஃபோர்த் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சார்ட்டோட சைடில் ரவுண்ட் நம்பர் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி டபுள் ரவுண்ட் நம்பர் மட்டும் இங்கே வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இல்லை. அண்ட் ஃபிஃப்த் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில் வந்து கேப் டவுன் வந்து ஆகியிருக்கக்கூடாது. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து கேப் அப் ஆகிருக்கு. கேப் அப் ஆனால் செல்லர்ஸ் தான் வரும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த மாதிரி கேப் அப் ஆகிருந்தாலுமே நம்ம வந்து என்ட்ரி வந்து தாராளமாக வந்து போடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 5வது கன்ஃபர்மேஷன் கிளியர். அண்ட் 6வது கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 3 பையர் வந்திருக்கு பார்த்தீங்களா? 3 பையர் வந்து 4வதும் எதனா பையர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அந்த மாதிரி 4 தொடர்ந்து பையர் வந்துச்சுனாக்கா இந்த ஹோல் ஏரியாக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா என்ட்ரி வந்து போடவே கூடாது. நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான செட்டப் கிடைச்சாலுமே. ஓகேவா? ஸோ எல்லா கன்ஃபர்மேஷன் கிளியர். ஸோ நான் வந்து இங்கே வந்து என்ட்ரி போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இது இல்லை. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆல்ரெடி நான் லெவல் ஃபஸ்ட்டு ட்ரெண்டு வந்து ட்ரா வந்து பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிளியர் டவுனில் வந்திருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ட்ரி போட போகிறோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரி போட போகிறோம் சார்ட்டோடைய சைடில். ஸோ நமக்கு ஏதாச்சும் ரவுண்ட் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் வந்து பண்ணணும். ஸோ ரவுண்ட் நம்பர் கீழே தான் இருக்குது, நமக்கு வந்து மேலே இருந்தால் தான். ஓகேவா? இந்த மாதிரி மேலே இருந்தால் தான் என்ட்ரி வந்து போடக்கூடாது. ஓகே. ஸோ டார்கெட் லெவல் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹோல் ஏரியாவுமே பார்த்தீங்கன்னாக்கா செல்லர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2 கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் நமக்கு வந்து சார்ட்டோட சைடில் இந்த மாதிரி சப்போர்ட் கலர் சேஞ்சஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து இருக்குது. பட் ஆனால் வீக்கான சப்போர்ட் கலர் சேஞ்சஸ் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஏன்னா வீக்கான சப்போர்ட் கலர் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரெஷர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ரெக்ஸ்பெக்ட் வந்து பண்ணாது இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஓகேவா? ரெக்ஸ்பெக்ட் வந்து பண்ணாது. நீங்கள் தாராளமாக இந்த 3வது கேண்டிலில் என்ட்ரி வந்து போடலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 3 கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடுச்சு ரவுண்ட் நம்பரோடு சேர்த்து. அண்ட் 4வது கன்ஃபர்மேஷன் ஃபேர் வேல்யூ கேப் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஃபேர் வேல்யூ கேப் வந்து
இங்கே வந்து எதுவுமே கிடையாது. 4 கன்ஃபர்மேஷன் கிளியர். அண்ட் 5வது கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ட்டோட சைடில் ஸோ இங்கே வந்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 பையர் கேண்டில் வந்து வந்திருக்கக்கூடாது. ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி செட்டப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ட்ரி வந்து போடவே போடாதீங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே நல்லா பார்த்துக்கணும். ஓகே, 5 கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிளியர். இப்போ 6வதாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டில் ஏதாச்சும் கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆயிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. கரெக்டாக அந்த க்ளோஸ் வச்ச கேண்டில்லே தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3வது கேண்டில்லையுமே ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் தாராளமாக ஸோ 6 கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடுச்சு. 6 கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆன உடனே நீங்கள் வந்து என்ட்ரி வந்து தாராளமாக வந்து போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பாருங்கள், சேம் கான்செப்ட் தான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா மைனர் டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் நமக்கு ப்ராப்பரான செட்டப் வந்து கிடச்சிருச்சு. இந்த என்ட்ரி கேண்டிலில் நம்ம என்னென்ன கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ட்ரெண்டு. ஸோ ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 3வது கேண்டிலுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து டபுள் ரவுண்ட் நம்பர் இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி டபுள் ரவுண்ட் நம்பர் இருக்கக்கூடாது. இங்கே வந்து இல்லை. ஸோ 2 கன்ஃபர்மேஷன் கிளியர். அண்ட் 3வது கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் வந்து அதாவது இந்த லெவலுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து 3வது என்ட்ரி கேண்டிலுக்கு நேராக இல்லவே இல்லை. ஓகேவா? 3 கன்ஃபர்மேஷன் கிளியர். அண்ட் 4வது கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்கக்கூடாது. அதுவும் தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா 3 க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து வச்சுருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ 4 கன்ஃபர்மேஷன் கிளியர். அண்ட் 5வது கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி ஓகேவா? இந்த செட்டப் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பையர் கேண்டிலோ இல்லை 5 பையர் கேண்டிலோ இல்லை 6 பையர் கேண்டிலோ பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி செட்டப்பு கிடச்சுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்திருக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு 5-6 ஸ்ட்ராங் பையர் கேண்டில் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து 5வது கன்ஃபர்மேஷன் வந்து கிளியர். அண்ட் 6வது கன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப் டவுன் ஏதாச்சும் ஆயிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இந்த செல்லர் கேண்டில் ஆகலை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட் இந்த செகண்ட் கேண்டிலோடைய க்ளோசிங்லேயே தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் வந்து ஆயிருக்கு. ஓகேவா? அதுவே இந்த 3வது என்ட்ரி கேண்டில் வந்து கேப் அப்பு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக என்ட்ரி வந்து போடலாம். ஓகேவா? எல்லா கன்ஃபர்மேஷனும் இந்த சார்ட்லேயுமே கிளியர். ஸோ இங்கே வந்து என்ட்ரி போட்டோம் நமக்கு வந்து ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா வின். ஓகேவா? இது வந்து மொமெண்டம் மெத்தட். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஏரியாவிலையுமே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டீப்பாக டவுனில் வந்துட்டு இருக்கா. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பாருங்கள் நம்மளோட செட்டப் வந்து கிடச்சிருக்கு. இந்த செட்டப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெண்ட் வந்து பார்க்கணும். ஸோ ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சப்போர்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர் இருக்குது. இது வந்து வீக்கான ஒரு சப்போர்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர். ஸோ வீக்கான எஸ்என்ஆர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட சைக்காலஜி மெத்தடில் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணாது. ஓகேவா? ஸோ நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து ஸோ 3 தொடர்ந்து பையர் கேண்டில் வந்து ஸோ நமக்கு ஏதாச்சும் ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் வந்து பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புமே கிடையாது. ஓகே, 3 கன்ஃபர்மேஷன் கிளியர். அண்ட் 4வது கன்ஃபர்மேஷன் வந்து இந்த 3வது என்ட்ரி கேண்டிலுக்கு நேராக வந்து பார்த்திங்கனாக்கா ரவுண்ட் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக் வந்து பண்ணணும். இங்கே வந்து சிங்கிள் ரவுண்ட் நம்பர் தான் இருக்குது. டபுள் ரவுண்ட் நம்பரோ ட்ரிபிள் ரவுண்ட் நம்பரோ இல்லை. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 4 கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா கிளியர் ஆகிடுச்சு. ஸோ 5வது கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 பையர் கேண்டில் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எதுவுமே வரலை. ஸோ 5 கன்ஃபர்மேஷன் கிளியர். அண்ட் 6வது கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் எதுவும் கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 3வது கேண்டில் ஸோ ஓப்பன் ஆகலை. ஸோ 6 கன்ஃபர்மேஷன் வந்து கிளியர். ஆனால் கேப் அப் வந்து ஓப்பன் ஆகலை. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்களேன், கேப் வந்து அப் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் கேப் அப் ஆனாலுமே டவுன் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா டவுன் தான் வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி செட்டப் கிடைச்சா நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுனாக்கா ஸோ எனக்கு வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். நான் இன்னுமே கூட டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? அதேமாரி நான் லைவ் ட்ரேட்லாம் எடுப்பேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே வந்து ஸோ அந்த வீடியோஸுமே நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.